Hi hello guys, welcome back to RajaTech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல இப்ப ரீசன்ட்டா வந்து monetization ரிலேட்டடா அகைன் ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படினு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது வந்து பார்த்தா adsல வந்து நமக்கு வந்து டைப் ஆஃப் ads வந்து கம்மியாயிருச்சுன்னு அது ரிலேட்டடா வரக்கூடிய அப்டேட்டும் இருக்கு. பட் அத வந்து அப்கமிங்ல நான் கொண்டு வரேன். இந்த ஒரு வீடியோல பர்టిక్యులரா பார்க்கக்கூடியது டேக் ப்ராடக்ட் அப்படினு சொல்லலாம். சோ டேக் ப்ராடக்ட்ல ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோ அத பத்தின டீடைல் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் அப்படினு சொல்லலாம். சோ ஒன்றொண்ணா நம்ம வந்து பார்க்கலாம். சோ ஜஸ்ட் வந்து பார்த்தா நான் வந்து ஸ்கிரீன்ல ஷோ பண்றேன் பாருங்க. அதாவது வந்து பார்த்தா ரீசன்ட்டா வந்து டேக் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து வந்திருக்கலாம். லைக் ஸ்டுடியோ டெஸ்க்டாப்லயோ இல்ல வந்து ஜஸ்ட் மொபைல்லயோ கூட வந்திருக்கலாம். அதாவது வந்து பார்த்தா ஆன் ஏப்ரல் 19 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து the option to tag products from other brands is going away while we work to improve this feature அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஸோ டேக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து பார்த்தா அதர் பிராண்ட்ஸை வந்து பார்த்தா நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, டேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இனிமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி கோயிங் அவே அப்படிங்கிற மாதிரி கொடுத்து லைக் வந்து இது சம்மந்தப்பட்டு நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம், அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்டிகுலராக வந்து லேண்ட் மோர் அண்ட் டிஸ்மிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் அந்த நேரத்தில் வந்து டிஸ்மிஸ் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து மெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு இந்த மாதிரி அப்டேட் வந்திருக்கு ப்ரோ அப்படிங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஹெல்ப் சப்போர்ட்டில் வந்து நான் வந்து செக் பண்ணும்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் ஷாப்பிங் ப்ராடக்ட்ஸ் ஆன் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இன்னும் பெட்டராக ஆகிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இந்த டேக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மானிட்டைசேஷன் ஃபீச்சர். இதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதர் பிராண்ட்ஸ் வந்து டேக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் நமக்கும் வரும், கிரியேட்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அதன் மூலிமா நம்மளும் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் மூலிமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். இப்போ வரைக்கும் நான் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணல. உங்களில் யூஸ் பண்ணி அதில் கிளிக்ஸ் நடந்திருக்கும். பட் அதை தவிர ஏர்னிங்ஸ் எதுவும் வந்திருந்ததான் கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. அதை தவிர பார்க்கும்போது முக்கியமாக அவங்க கொடுத்துருக்கக்கூடியது 150 பில்லியன் வியூஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2022 மட்டும் எடுத்து பார்க்கும்போதே அந்த அளவுக்கு அதிகமாக போயிருக்கு. ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், லைவ் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், இந்த டேக் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வீடியோஸ், அந்த ஷார்ட்ஸ், அந்த லைவ் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்க்கும்போது 150 பில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆயிருக்கு இந்த ஃபியூச்சர். நிறைய பேர் வந்து இதை ட்ரை பண்ணியிருக்கவும் செய்கிறாங்க அண்ட் நிறைய ரீச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி சக்ஸஸ் வந்து கிடைச்சிருந்தது. இந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இந்த யூடியூப் ஷாப்பிங் அஃபிலியேட் ப்ரோக்ராமை வச்சு கிரியேட்டர்ஸ் வந்து டேக் ப்ராடக்ட் வந்து கொடுத்து அதுல இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிஷன் மாதிரி ஆட் ஆகுறது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும்போது அதுல இருந்து கமிஷன்மான விஷயங்கள்லாம் ஏர்ன் பண்றது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். யூடியூப்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் மூலமா ஏர்ன் பண்றாங்க இல்லையா கிரியேட்டர்ஸ், இந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரை இன்னும் லாங் டேர்முக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி will be passing out the ability to tag product from other brands அப்படிங்கிற மாதிரி கொடுத்து related short term incentive programs அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டைத்துல இதான் நடந்திருந்தது. பர்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதான் ரிமூவ் செய்யப்பட்டனாலும் இனி வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே கிரியேட்டர்ஸ்க்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஏர்ன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்கும் ஒரு பர்டிகுலர் ஃபீச்சரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி தான் அதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெர்ச்சன்டைஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தா அதில் கொடுத்து அதன் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸையும் இன்னும் வந்து க்ரோ பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஒரு கிரியேட்டராக இதில் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் அதில் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் எக்ஸைட்டட் அபவுட் த ஃபியூச்சர் ஆஃப் ஷாப்பிங் ஆன் யூடியூப் அண்ட் பிலீவ் தீஸ் சேஞ்சஸ் வில் கிரியேட் த பெஸ்ட் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் வியூவர்ஸ் while also maximum creators earning in the long term அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போது தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. ஏன்னா ரீசெண்ட் டைத்தில் ஒரு மாதிரி போகுது அப்டேட்ஸ் எல்லாமே. இன்னும் பல ஹெல்த்தியான வேஸில் இந்த மாதிரி வர்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மோர் அப்டேட்ஸ் டு கம் சூன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு ஆள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் கைஸ். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஒரு ஆள் டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஒரு அப்டேட்டை பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோக்காக மேக் பண்ணோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.